Hello everyone, welcome to XML series. XML பத்தி நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி டேட்டா எத்தனை டைப்ஸாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நமக்கு டேட்டா 3 டைப்ஸாக மேஜராக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா என்ன, செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா என்ன, அப்புறம் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா என்ன, இந்த மூணு டைப்பில் XML எந்த டைப்பில் ஃபாலோ ஆகும் இதெல்லாம் தான் நம்ம கற்றுக்க போகிறோம். So structured data. Structured data is data that is organized in fixed format, usually in rows and columns. இது நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச டேட்டா ஃபார்மேட். ரோஸ் அண்ட் காலம்ஸ்னாலே நமக்கு நல்லா தெரியும். டேபிளில் ஆர்கனைஸ் ஆகிருக்கும். டேபிளில் ஆர்கனைஸ் ஆகிருக்குன்னா அதுக்கு ஃபிக்ஸட் ஃபார்மேட் இருக்கும். இத்தனை காலம்ஸ் இருக்குது, இந்தந்த காலம்ஸ் இந்தந்த டேட்டா டைப் அப்படின்னு நம்ம ஒரு ஃபிக்ஸட் ஃபார்மேட் கொடுத்துட்டு தான் டேபிளே க்ரியேட் பண்ணுவோம். ஸோ டேபிள் மாதிரி எங்கெங்கெல்லாம் நீங்கள் டேட்டா ஆர்கனைஸ் பண்ணுறீங்களோ அந்த டேட்டா எல்லாமே we call as structured data. ஸோ அப்போ அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதுக்கு கிளியர்லி டிஃபைன்டு ஸ்கீமா இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு டேபிள்லையும் என்னென்ன இருக்குது காலம்ஸ். ஸோ இந்த டேபிள் நீங்கள் எக்ஸாம்பிள் டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டேபிளில் 3 காலம்ஸ் இருக்குது, ரோல் நம்பர், நேம் அண்ட் மார்க்ஸ். அப்போ இந்த எல்லா ரோஸ்லேயும் இந்த 3 காலம்ஸ்க்கான டேட்டா கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ரோல் நம்பர் என்ன டேட்டா டைப், இந்த நேம் என்ன டேட்டா டைப், இந்த மார்க் என்ன டேட்டா டைப்னு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் நம்ம ஸ்கீமான்னு சொல்லுவோம். இப்போ ரோல் நம்பரை இன்டீஜர்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா இன்டீஜர் டேட்டா மட்டும்தான் ரோல் நம்பர் காலமில் கொடுக்க முடியும். அதே மாதிரி நேம் கேரக்டர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம நேம் காலமில் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் ரோஸ் அண்ட் காலம்ஸாக ஆர்கனைஸ் பண்ண போகிற டேட்டா. ஒவ்வொரு காலமும் இந்த மாதிரியான டேட்டா டைப்பை ஹேண்டில் பண்ண போதுன்னு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணி க்ரியேட் பண்ணுறது ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. இட் இஸ் ஸ்டோர்ட் இன் டேபிள்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம டேபிளில் ஸ்டோர் பண்ண டேட்டாவை ஈஸியாக queries மூலமாக சர்ச் பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும். எங்கே இதை யூஸ் பண்ணுறாங்க, யூஸ்ட் இன் ரிலேஷனல் டேட்டா பேசஸ். ஸோ நம்ம டேபிள்ஸ்னாலே நமக்கு ஆர்கனைசிங் சாஃப்ட்வேர் எது ஞாபகம் வரும், ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதில் ரிலேஷனல் டேட்டாபேசஸ் ஏன் ரிலேஷனல்னு சொல்கிறாங்க, we will have more than one table in a particular database. அந்த டேபிள்ஸ் எல்லாம் இன்டர் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ தட் we can get data from more than one table at a same time. So these are the characteristics of structured data. So examples, any kind of relational database நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். say for example Oracle, MySQL server, அந்த மாதிரி நம்ம எத்தனை வெரைட்டி ஆஃப் ரிலேஷனல் டேட்டாபேசஸ் நமக்கு மார்க்கெட்டில் இருக்குது. டேட்டாபேஸ் மட்டும்தான் சொல்லணுமான்னு என்ன, அப்படி கிடையாது. வாட் எவர் டேட்டா வி ஆர்கனைஸ் இன் எக்ஸல் ஷீட்ஸ், அங்கேயும் ரோஸ் அண்ட் டேபிள் காலம்ஸ் அதனை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸல் டேட்டா ஷீட்ஸ் அண்ட் SQL டேட்டாபேசஸ். ஸோ ஸ்ட்ரக்சர்டு டேட்டாபேசஸ் எல்லாமே will fall under structured data. ஸோ என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், இப்போ இந்த டேட்டாவை ஹேண்டில் பண்ணோன்னா நமக்கு டூல்ஸ் வேணும் இல்லையா. அதுக்கு SQL இருக்குது, MySQL இருக்குது, Oracle, PostgreSQL, அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் we have to handle structured data. So this is about structured data. In short, structured data na it has a fixed format and takes a rows and column structure. Next we have semi-structured data. So semi-structured in the difference nama correcta புரிஞ்சிக்கணும். What is semi-structured data? Semi-structured data does not follow a strict table format. So இங்க கண்டிப்பா டேட்டா ரோஸ் அண்ட் காலம்ஸா தான் இருக்குமானா நோ, பட் இட் கண்டெய்ன்ஸ் டேக்ஸ் ஆர் மார்க்கர்ஸ் தட் ஆர்கனைஸ் த டேட்டா. இப்போ டேக்ஸ் ஆர் மார்க்கர்ஸ்னா உங்களுக்கு உடனே ஞாபகம் வர்றது HTML தான் இருக்கும். ஸோ HTMLனா என்ன, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிற டேட்டாவை எங்கள் ப்ரௌசரில் நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிற டேட்டாவை மார்க் பண்ணுவோம். எப்படி மார்க் பண்ணுவோம், இந்த டேட்டா போல்டாக வரணும், இந்த டேட்டா
கலர்ல இந்த கலர்ல வரணும், இந்த டேட்டா இந்த ஸ்டைல்ல வரணும் அப்படின்னு நம்ம மார்க்அப் பண்ணுவோம். அந்த மார்க்அப் பண்றத டேக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அதே மாதிரி டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கும் டேக்ஸ் இருந்தா அதுதான் செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃப்ளெக்சிபிள் ஸ்ட்ரக்சர். நம்ம ஃபிக்ஸட் ஸ்ட்ரக்சர்னு ஸ்ட்ரக்சர் டேட்டாவில் சொன்னோம் இல்லையா, இங்கே அவ்வளோ ரிஜிடான ஃபிக்ஸட் ஸ்ட்ரக்சர் கிடையாது. வி கேன் ஹாவ் சம் ஃப்ளெக்சிபிள் ஸ்ட்ரக்சர். நம்ம இங்கே ரோஸ் அண்ட் காலம்ஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல, டேக்ஸ் ஆர் கீ வேல்யூ பேர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இங்கே ஃபிக்ஸட் ரிஜிட் ஸ்கீமா கிடையாது. இப்படி தான் டேட்டா இருக்கணுன்ற ரூல் கிடையாது. ஸ்ட்ரக்சர் டேட்டாவை விட மாடிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. ஸோ இங்கே தான் பாருங்கள் எக்ஸ்எம்எல் வருது. ஸோ எக்ஸ்எம்எல் இஸ் எக்ஸ்டென்சிபிள் அகெயின் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ் நம்ம எப்படி மார்க்அப் பண்ண போகிறோன்றது தான் நம்ம புரிஞ்சிக்க போகிறோம். அதர் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாலாம் உங்களுக்கு JSON, HTML எல்லாமே வில் ஃபால் அண்டர் செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. இப்போ XML ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா அங்கே டேட்டா எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இதுதான் எக்ஸாம்பிள் XML ஸ்ட்ரக்சர். இங்கே பாருங்க, நமக்கு வி ஹாவ் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு HTML ஃபைல் மாதிரியே இருக்கும். பட் HTML ஃபைலில் வி யூஸ் டேக்ஸ் கிவன் பை HTML. நம்மளா டேக்ஸ் கிரியேட் பண்ண முடியாது HTML-ல. பட் XML-ல டேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே யூசர் டிஃபைன்டு டேக்ஸ். இங்கே ஸ்டூடெண்ட்ன்றது ஆல்ரெடி டிஃபைன் பண்ணதில்லை, நம்ம இந்த ஃபைலுக்காக டிஃபைன் பண்ணுறது. அப்போ இந்த ஸ்டூடெண்ட் டேக்ல நமக்கு யார் யாரெல்லாம் இருக்காங்க? we have name, roll number, marks. அப்போது HTML-ல நீங்கள் டேட்டா டேக் பண்ணும்போது அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நீங்கள் டேக் பண்ணுவீங்க. இங்கே XML-ல நீங்கள் டேக் பண்ணும்போது அந்த டேட்டா எதை குறிக்குதுன்னு டேக் பண்ணுறீங்க. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. HTML-ல நீங்கள் டேக் பண்ணும்போது இட் இஸ் ஆல் அபவுட் ஹவு டு ப்ரெசென்ட் தட் டேட்டா. நீங்கள் பேராகிராஃபாக ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்களா, டிவிஷனாக ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்களா, ஹெட்டராக ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்களா, டேபிளாக ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்களான்னு HTML-ல டேக் பண்ணுவீங்க. இங்கே அந்த டேட்டா எதை குறிக்குதுன்னு டேக் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் அருண் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் XML ஸ்ட்ரக்சர்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, அவங்களோட நேம் அருண், அவங்களோட ரோல் நம்பர் 101, அவங்களோட மார்க் 85. இதே அடுத்த ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா மறுபடியும் we will have a student and then அவங்களோட நேம், ரோல் நம்பர், மார்க்ஸ் அண்ட் க்ளோசிங் டேக். ஸோ இதை இந்த ஃபர்ஸ்ட் கொடுக்குறத ஸ்டூடெண்ட்டை நம்ம ஓப்பனிங் டேக்னு சொல்லுவோம். அதுக்கு அதே இங்கே ஸ்லாஷோட கொடுக்கும்போது we call it as க்ளோசிங் டேக். இது நம்ம HTML-லே தெரியும். HTML-ல சில டேகுக்கு ஓப்பனிங் டேக் மட்டும் இருக்கும், க்ளோசிங் டேக் இல்லைனாலும் ஒர்க் ஆகும். பட் XML இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. XML-ல நீங்கள் எந்த டேக் ஓப்பன் பண்ணாலும் அதுக்கான மேட்சிங் க்ளோசிங் டேக் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது ரொம்ப நம்ம பார்த்துக்கணும். ஸோ XML-னா என்ன? மார்க்அப் லாங்குவேஜ். எதை மார்க் பண்ணுறோம்? நீங்கள் கொடுத்துருக்கிற டேட்டா எதை குறிக்குது அப்படின்றத, எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றத சொல்கிறது தான் இங்கே இருக்கிற மார்க்கிங் அப் டேக்ஸ். நெக்ஸ்ட்டு நம்மளோட லாஸ்ட் கேட்டகரி அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா என்ன? there is no predefined format or structure. அந்த மாதிரியும் நமக்கு டேட்டா நிறைய இருக்குது. ஸோ டேட்டா 3 கேட்டகரியில் வருது: ஸ்ட்ரக்சர்டு, செமி ஸ்ட்ரக்சர்டு அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. இன்ஃபேக்ட் இப்போ ரியல் லைஃப்பில் ஜெனரேட் ஆகிற நிறைய விதமான டேட்டா எல்லாமே வில் ஃபால் அண்டர் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. ஸோ அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? இதுக்கு ஃபிக்ஸட் ஸ்கீமா கிடையாது, இப்படி தான் டேட்டா இருக்க போகுது அப்படின்றது கிடையாது. அப்போ ஃபிக்ஸட் ஸ்கீமா இல்லைனாலே இதை டேபிளில் ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா டேபிளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும், எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ்னாவது சொல்லணும். அது இங்கே கிடையாதுன்னா இங்கே டேபிளில் ஸ்டோர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், இஃப் இட் இஸ் நாட் ஏபிள் டு பி ஸ்டோர்ட் இன் டேபிள்ஸ், அப்போது இட் ரெக்வயர்ஸ் எ ஸ்பெஷல் ப்ராசஸிங் டெக்னிக்ஸ். அப்புறம் இங்கே
the volume of data will be very very large. Unstructured data generate ஆகும்போது it will be generated in large volumes. Examples: images, videos, audio files, social media post, text documents. ஸோ இது எல்லாமே டெய்லி பேசிஸில் நிறைய ஜெனரேட் ஆகிற அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா டைப்பில் வரும். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுற டூல்ஸ் பிக் டேட்டா டூல்ஸ், ஹடூப், மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ், இது எல்லாமே வி யூஸ் டு ஹேண்டில் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் டேட்டா பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த டைப்ஸ் ஆஃப் டேட்டாவில் எந்த டைப்பில் எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்எம்எல்னா ஆக்சுவலாக என்ன, அதனோட டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். முக்கியமாக எதுக்கு எக்ஸ்எம்எல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். வாட்ச் தட் வீடியோ ஆல்சோ. அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேங்க்யூ.